வாங்கலையா பை பனின் ஜெட்டி பனின் எல்லாம் இருக்கு. வாங்கலையா வாங்கல. யார் அது? இந்த ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு ஃபிகர் பார்த்ததே இல்லையே. ஆமா, இந்த பண்டிகைக்கு கூட்டு வந்து கங்காதாரம் பிளாட்ல எவனா விட்டுட்டு போயிட்டானு என்னன்னு தெரியலையே. ஆமா, நீ யாரு? எந்த ஊரு? உன் பேர் என்ன? என் பேரா? என் பேரு மீனாட்சி. நான் பக்கத்தூர் தாயா. நம்ம பழனி அம்மாவோட மக. அட, நம்ம பைக்கார பழனி மாமாவளா? ஓயால தான் பை வித்தா நீயும் பை தான் விக்கிறியா? ஆமாயா, வேற என்ன பண்றது? பொழப்புக்கு இந்த பனின்னு ஜெட்டி கிட்டி எல்லாம் வித்துட்டு தெரிஞ்சாதான். எங்க இந்த பைய கூடு பார்க்கலாம். என்னையா நான் எட்ட மூந்து பாக்குற? வாங்க தானே பார்த்த, மூந்து பக்கம் வாங்கின. இங்க பாரு மீனாட்சி, நாயாட்ட மூந்து மோப்பம் பிடிக்கிறது அது நாய். சரி, மனுஷனா மூந்து பார்த்து பைய பிடிச்சி பாக்குறவன் தான் மனுஷன். அப்படியா? சரி, பிடிச்சதா பிடிச்ச ஒரு 4 டசன் ஜெட்டியாவது வாங்கிட்டு போ. நான் கிளம்புறேன், பொழப்பு பாக்குறேன். மீனாட்சி, நீ வேற இப்படி சொல்லிட்ட. நான் ஜட்டியே போடுறதில்ல. என்னையா சொல்ற? போடுறது இல்லையா? இங்க வா, நான் சொல்றேன். இத புடி. ஆமா மீனாட்சி, இது பெரிய கதையே இருக்குது. ஒன்ன மாதிரி ஒரு அம்மா பக்கத்தூர்ல முத்தம்மான்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி? ஆமா, முத்தம்மான்னு. முத்தம்மா. சொல்லுமா நீ. ஆளு இல்ல, வாயா வீட்டுக்குன்னா. சரி, பௌர்ணமி நிலா வெளிச்சம். அப்புறம் நானும் போயிட்டேன். போய் என்னையா பண்ண? தட்டன. என்னத்த தட்டுன? கதவு தான். அப்புறம் திறந்தா. என்னத்தையா திறந்தா? ஐயோ, கதவு தான் மீனாட்சி. அப்புறம் என்னையாச்சு? எடுத்து வச்சேன். எதை எடுத்து வச்ச? காலை. அப்புறம் அந்த நேரம் பார்த்து அவளோட வீட்டுக்காரன் வந்துட்டான். ஐயோ, அப்புறம் என்னையாச்சு? திறந்ததை மூடவும் முடியல, வச்சதை எடுக்கவும் முடியல. அப்புறம் என்னையா பண்ண நீ? என்ன பண்ணா, அவன் கட்டி இந்த கோமத்தை வெடுக்குன்னு புடிங்கிட்டான். அப்புறம் அதுல இருந்து நான் ஜட்டியும் போறதுல கோமனமும் கட்டுறதில்ல மீனாட்சி. ஏயா, எவனோ ஒருத்த கோமன் அவுத்ததுக்கு நீ ஜட்டி போடாம திரியிற. உனக்குலாம் வெக்கமா இல்ல? சூடு சொரணம் இல்ல மீனாட்சி? அப்புறமும் ஜட்டி போட்டுட்டு போனா வலுவா மாட்டிக்கும். கோமனம்னா டப்புன்னு உருவி போடுவான். சரி மீனாட்சி, உன் பை என்ன விலை? என் பையா என்ன விலை? 30 ரூபா. இது 30 ரூபா போகுமா? எனக்கே தெரியல, ஏதோ 30 ரூபா விற்க சொன்னாங்கன்னு வித்துக்கிட்டு இருக்கேன். மீனாட்சி, என்ன? நான் எல்லா பையும் நானே வாங்கிக்கிறேன். கம்முனு என் கூடிய சீட்டில் ஆயிடுறியா? ஐயோ, நீ சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷயா. நான் உன் கூட வந்துடுறேன். சரி, இந்த பையெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். இந்த பனியன் ஜட்டி தான் எனக்கு ஆகாதுல்ல. அப்படியே ஒரு 4 வீதிக்கு போய் கங்காதரம் பிளாட்ல ஜட்டி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கூப்பிட்டுட்டு ரோடா போய் வித்துட்டு அந்த காசை கொண்டு வாங்குற. கூட்டிட்டு போ, நான் வித்துட்டு வரேன். பால், அம்மா பால் கொண்டு வந்திருக்கம்மா. பால் அம்மா, பால் கொண்டு வந்திருக்கம்மா. பால். என்னடா அது? அங்காளம்மன் கோயில் மாதிரி ஊடு மட்டும் சும்மா திறந்தே கிடக்குது. வீட்டுல யாருமே ஆள் இல்ல. அம்மா பால் கொண்டு வந்திருக்கம்மா. பால். அம்மா தாயே, பால். இந்த பிச்சைக்காரன் தலை வேற தாங்க முடியல. ஏயா, வீட்டுல வேற சோறாக்கல, வேற வீட்டு பக்கம் போய் கேளு போ. ஏம்மா, நான் பிச்சைக்காரன் இல்லம்மா, பால் கொண்டு வந்திருக்கேன். அட நீயா? என்னையா கோலா இது? இப்படி வந்திருக்க? அட மீனாட்சி, நீயா? எனக்கு தெரியாத பொண்டுல இந்த ஏரியாவில் இல்ல. ஆனா என் கண்ணுக்கு தெரியாம நீ எப்படி மீனாட்சி இங்க இருக்கிற? ஏன் தெரிஞ்சதா மட்டும் பூந்திருப்பியா என்ன? ஆனா நான் பூந்து ஒரு விளாசி இருப்பேன்ல. ஆமா, வழக்கமா எனக்கு ஒரு கிழவன் தானே வந்து பால் போடுவான். என்னையா நீ வந்திருக்க? எப்படி? அட மீனாட்சி, அவரு வீட்டு பக்கத்துல தான் நான் இருக்கிறேன். அவருக்கு உடம்பு சரியில்லை. அவர் தான் போய் பால் ஊத்திட்டு வர சொன்னார். அப்படியா? சரி, என்ன பாலியா இருக்கு? அது மேல ஆட்டுது, கீழே மாட்டுது. அது
மீன் என் மேல ஆட்டுது கீழே காட்டு என்னமா எனக்கு புரியல. இந்த மாதிரி பால் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. என்ன மீனாட்சி இப்படி சொல்ற? மேல ஆட்டுதுன்னா அது ஆட்டுப்பால், கீழே மாட்டுதுன்னா அது மாட்டுப்பால். இது கூட உனக்கு புரியல மீனாட்சி? ஓ அப்படியா, சரி சரியா, சரி இரு. பால், ஆமா பால் நீ கூட, நான் போய் உள்ள ஊத்திட்டு வரேன். மீனாட்சி நீ காட்டுறத காட்டு, நான் ஊத்துறேன். என்னது காட்டுறது காட்டணுமா? அவ்வளவுதான் பாத்துக்கோ மரியாதை. ஏன் மீனாட்சி, நான் அப்படி என்ன உன்கிட்ட தப்பா சொல்லிவிட்டேன்? பாத்திரத்தை காட்டுன்னு தான் நான் உன்கிட்ட சொன்னேன். பெரியவர் வரும்போது சொல்லிதான் அனுப்புனாரு, டேய் படவா ராஸ்கோல் அழகு, நீ பாத்திர சைஸ பார்த்து ஊத்துடான்னு சொல்லினாரு. ஆமா, உன்னுடைய சைஸ் என்ன? என்னோட சைஸ் 2 லிட்டர். 2 லிட்டரா? பார்த்தா தெரியல 2 லிட்டருங்கிற. உனக்கு கொழுப்புதான். பாத்திரம் எடுத்துட்டு வரேன் இரு. 2 லிட்டருங்கிறா, ஒன்றும் புரியல. நம்மள்ட்ட இருக்குது ஒண்ணுதான் இருக்குது. சரி பாப்பா. ஆமா மீனாட்சி, உனக்கு எந்த பால் வேணும்? எனக்கு மாட்டுப்பால் தாயா வேணும். மீனாட்சி நீ மாட்டு பால்னா கீழே இருக்குது, புடிச்சு நீயே ஊத்திக்க. என்னையா வேதாள மறுபடியும் மரம் ஏறுது? அட மீனாட்சி, நீ என்ன அப்படி கோச்சிக்கிற? என்கிட்ட இல்லாததியா நான் உன்கிட்ட சொல்றேன். நீ என்ன பாது, இங்க பாரு மீனாட்சி. ஆமா மீனாட்சி, இது 2 சமமா தொங்குட்டுனா எது ஆட்டுப்பால் எது மாட்டுப்பால்னு தெரியாது. கீழே ஒண்ணு விட்டுட்டா இதுதான், இது மேல விட்டா அதுதான் சொல்லலாம்ல, அதுக்குதான். ஐயோ நீ நல்லாதாயா பேசுற, எதையோ ஒண்ணு நீயே புடிச்சு ஊத்து. மீனாட்சி என்ன மறுபடியும் நாம எப்ப பார்க்கலாம்? பால் ஊத்துறப்ப பார்க்கலாம். புடி. என்ன மீனாட்சி அப்படி சொல்லிவிட்ட? இது குண்டா பிடிக்குமா? குண்டாவும் பிடிக்கும், அண்டாவும் பிடிக்கும். ஊத்து. லெவலா பிடிச்சிக்கோ. பால் ஊத்திக்கிட்டே பேசலாம் கொஞ்சம். என்ன பிடிச்சிருக்கா? இங்க நான் அதுல தான் ஊத்திட்டு இருக்கிறேன். சரி ஓகே, அப்புறம் பார்க்கலாம்.
வாங்கி கட்டி பால் கறக்க ஆசைப்பட்டேன் கோழி குஞ்சு குட்டி போட கோயிலுக்கு நெந்துகிட்டேன் முட்டாளா இருக்கேடி மானே அடி ஒட்டாத என் வாழ்க்கைதானே ரொம்ப முட்டாளா இருக்கேடி மானே அடி ஒட்டாத என் வாழ்க்கைதானே மாமா விக்கு தலையா என்ன பார்த்துட்டு இருக்க? நானே எங்கடா ஒருத்தருக்கான ஒரு சந்தேகம் கேட்கலாம்னு தான் மீனாட்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுதான் நீயே வந்துட்ட. உங்ககிட்ட சந்தேகம் ஒன்று கேட்கணும், கேட்கட்டுமா? கேளு மாமா, என்ன சந்தேகம்? ஒன்றும் இல்லை மீனாட்சி, காலம் கெட்டு போச்சு. ஆனா தெரியுமே. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, 5 இட்லி 10 இட்லி சுடுவாங்க ஒரு துணியை போட்டு. என்னடான்னா 2 இட்லி சுடுற மாதிரி பண்ணி விட்டானுவ. 2 இட்லி சுடுற மாதிரி? புருஷனுக்கு ஒண்ணு பொண்டாட்டிக்கு ஒண்ணு. புருஷனுக்கு ஒண்ணு பொண்டாட்டிக்கு ஒண்ணு? ஆமா. அப்ப குழந்தைங்க நான் நடு தெருவுக்கா போவோம்? எத்தனை இடத்துல சுடுவாங்கன்னு தெரியலையே. சரி, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி துணி பார்த்ததே இல்லையே, நீ பார்த்திருக்கிய என்ன? நீ இப்படி கேப்பான்னு தான் நான் கையோட எடுத்துக்கிட்டு வந்தேன். எங்க பக்கத்து விட்டு அரிக்காணி அவ இட்லி துணியை காணும்னு 2 நாளா தேடுறான். நான் புடகாணி பக்கம் போய் பார்த்தா இது கிடந்துச்சு. என்னது இது? இட்லி சுடுற துணி. இதுல இட்லி சுடு? உங்க வீட்டுல இதுல இட்லி சுடுறாங்களா? என்ன இது பாரு, 2 குழி இருக்குது. குழி 2 இருக்குது, அதுலதான் இட்லி சுடுவாங்களா? எல்லாத்துல சுடுவாங்க மேலாச்சு. டேய் ஈக்கு மாமா வேண்டாம். எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? நல்லா இருக்கு பாரு, லிப்ஸ்டிக் ஓடிட்டு இருக்கு பாரு. ஐயோ மாமா, அது இட்லி துணி இல்ல மாமா. என்ன இது? ஐயோ, இவ்வளவு வயசாகி உனக்கு நான் சொல்லிதான் புரியணுமா? சொல்லி மேலாச்சு, தெரியாம தானே உன்னை கேட்கறேன். அங்க கேக்குறேன். அது வந்து பொண்ணுங்க யூஸ் பண்றது மாமா. பொறாவா? மணி பொறாவா? மான பொறாவா? உங்க ஆயா பூரா. கொஞ்சம் விவரமா சொல்லு மீனாட்சி. மாமா, இது வந்து பொண்ணுங்க உள்ளாட, பொம்பளைங்க யூஸ் பண்ற உள்ளாட. ஓ, பனியனு பனியனு ஆம்பளை போடுற மாதிரி பொம்பளை பண்ணிக்கின்னு. கொஞ்சம் விவரமா சொல்லு மீனாட்சி. உனக்கு அப்படியே பச்சையா சொன்னாதான் புரியும் போல. ஐயோ, எனக்கு புரியறது இருக்கட்டும், எல்லாத்துக்கும் புரியணும்ல. சரி மாமா, அவங்க பார்த்தோன்னே புரிஞ்சிருப்பாங்க. நாட்டாம வேலையை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, அதை சொல்றியா? நான் இப்ப காலையில கூட மீனாட்சி ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் மீனாட்சி இங்க வந்தேன். என்ன பஞ்சாயத்து மாமா? அதுவா, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு சண்டை. சரி, 5 ஆடு. 5 ஆடு அதை 2ஆ பிரிக்கணும். 2ஆ பிரிக்கணும். சரி, ஆமா, அது எப்படி?
எப்படின்னா 2 பேருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துட்டா சமமா போச்சு. பிரிச்சாக்க மீனாட்சி அதை வெட்டுனா ஒண்ணு வெதிர் பக்கம் ஒண்ணு தலை பக்கம் ஒண்ணு போயிடுமே, அப்புறம் எப்படி சேரும் அஞ்சு. அதனால நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ஆம்பளை சிங்கம் அவன் கொஞ்சம் மேல, அவனுக்கு 3 ஆடும், பொம்பளை கொஞ்சம் கீழே, அவளுக்கு 2 ஆடுமா பிரிச்சுட்டேன். எப்படி மாமா இது என்ன மாமா கணக்கு? ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சமமா தானே பிரிச்சு கொடுக்கணும். ஐயோ உனக்கு இன்னும் அது புரியவே இல்லை, நீ தான் அந்த காலத்திலே இருக்கிற மீனாட்சி. எனக்கு புரியல. அவன் சிங்கம், அவனுக்கு 3 ஆடும், பொம்பளைக்கு 2 ஆடும் பிரிச்சுட்டேன். எனக்கு சத்தியமா புரியல. ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சுதான்னு தெரியலையே. ஐயோ அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு, உனக்கு தான் இன்னும் புரியல. வா. சந்தையில் பார்த்த சின்ன பெண்தானா, மஞ்ச தாவணி காத்துல பறக்க வந்த பெண்தானா, வெட்டியும் வேகத்தை பார்த்து தாவணி வேத்தது நேத்து, சந்தையில் பார்த்த சின்ன பெண்தானா, மஞ்ச தாவணி காத்துல பறக்க வந்த பெண்தானா. தங்கரதமே அவனை தூக்கிட வரலாமா, கண்ணு தூக்கிற தங்கரதமே அவனை தூக்கிட வரலாமா, அடி குலுங்குற இடுப்பு குளிருது நெருப்பு முந்து படலாமா, ஆசை காத்திருக்கு உன்னை ஜாடையில் கேட்கிற சம்மதி சொல்லமா, கும்பகோணம் சந்தையில் பார்த்த சின்ன பெண்தானா, மஞ்ச தாவணி காட்டில் பறக்க வந்த பெண்தானா. காட்டில் கட்டில் இருக்கு கம்மங்கூழ் கொண்டு வருவாயா, காட்டில் கட்டில் இருக்கு கம்மங்கூழ் கொண்டு வருவாயா, ஒளிமுத்த விடு ஒன்னு நான் கட்டிப்பாறை உனக்கு கண்ணன் தஞ்சன் தருவாயா, உச்சமாயிருச்சி கண்ணீர் ராசியை கொடுக்கணும் நேரத்தை சொல்லம்மா, கும்பகோணம் சந்தையில் பார்த்த சின்ன பெண்தானா, மஞ்ச தாவணி காற்றில் பறக்க வந்த பெண்தானா, வெட்டியும் வேகத்தை பார்த்து தாவணி வேட்டது நேத்து, கும்பகோணம்
இதுவல்லவா மாளிகை. என் மீனாட்சியை கூட்டிகிட்டு வந்து இந்த மாளிகையில உட்கார வச்சா எப்படி இருக்கும்? இந்த வயசுல எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் அடிக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. மீனாட்சி, அடியே மீனாட்சி. மகனே, அழகு, என்னடா இது கோலம்? அப்பா, நானு கல்யாணம் பண்ணிட்டேன்பா, என்ன மன்னிச்சு கொடுப்பா. ஐயோ, உன்னை எதுக்குடா மன்னிக்கணும்? என்ன? ஒரு வேலையை குறைச்சு விட்டடா. ஆமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுப்பா. சரிடா மகனா, இருறா. இருறா இருறா. யாரா மருமக யாருன்னு நான் பார்க்க வேணாமா? காட்டுறா, நான் வர்றேன். மூஞ்சியேதான் தெரியுது, அவ மூஞ்சி இன்னும் காட்டவே இல்லை. அப்பா, அப்படிப்பா, அப்படி ஏதோ தப்பு பண்ணிவிட்டேன். ஐயோ, மன்னிச்சுன்னு சொல்லுப்பா. ஏண்டா உனக்கு ஒரு அம்மா வேணும் அம்மா வேணும்னு கேட்டிய, அதுக்கு தான் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது யாருன்னு காட்டுறான், நான் பார்க்குறேன். பாக்குறியா? ஐயோ மீனாட்சி, நான் எவ்வளோ கனவு கட்டுக்கிட்டு இருந்தேன் மீனாட்சி. மாமா போயிரு. யாருக்காக யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை, காதல் ஓவியம் அடைந்த மாளிகை. காதலே போ போ, சாதனே வா, மாமா அம்மா, நீ என்னதானே கல்யாணம் பண்ணுகிறானே, எப்படி விளையாட்டு அவளை கட்டிக்கிட்ட? மாமா, இது உங்க புள்ளன்னு எனக்கு தெரியாது. ஆமா, நீங்க உங்களுக்கு புள்ள இல்லைன்னு தானே சொன்னீங்க? ஐயோ, நீ அப்படி சொன்னாதானே என்ன கல்யாணம் பண்ணி கூட நான் அவகிட்ட கொஞ்சம் மறைச்சு சொன்னேன் மீனாட்சி. மாமா, அப்பப்போ பொம்பளை வயசு வருது மாமா. ஏன் மீனாட்சி, இவரு ஏற்கனவே உனக்கு தெரியுமா? மச்சான், எனக்கு இவர் எப்பயோ தெரியும் மச்சான். நான் கூட உங்ககிட்ட சொன்னேன்ல, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஒருத்தர் சொல்றாரு. அவரு கூட இன்னும் மகங்க எதுவும் இல்லைன்னு. இவரு தான் மாமா. சி மச்சான். அட பாவி, ஏ தகப்பா, நீ பாத்தியா? நீ ஏ மீனாட்சி, இங்க வா, இங்க பாரு. என் அப்பன் சரியான ஆளு, நல்லா பாத்துக்கோ. ரொம்ப மோசமான ஆளு மீனாட்சி. அவரு பேர் அங்க ஒத்து பாக்குறாரு. என்ன என்னமாச்சு? எனக்கு ஒரு வேலையை குறைச்சு விட்ட. உனக்கு அம்மா வேணும்னு தானே நான் ஆசைப்பட்டு நீ பிடிச்சிக்கிட்ட. சரி பரவாயில்ல. அவன் மீனாட்சி என் வீட்டுக்காரி இருந்தா எப்படி பாத்துக்குவா தெரியுமா? இனிமேல் என்ன யாரு மீனாட்சி பாத்துக்க போறா? அட பாவி, நான் அம்மா வேணும்னு கேட்டனா? இந்த வயசுல இந்த ஆட்டம் போடுறிய, கட்டையில போற வயசு உனக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா? மச்சான், நீங்க சைடு வாங்க. சைடு போங்க. மாமா, நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அத்தை எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நான் உங்க பிள்ளைய நல்லபடியா பாத்துக்குவேன் மாமா. இப்பதான் உசிரே வந்தது. என்ன பண்றேன்னா, உனக்கு இந்த நானு அவனுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், கொடுக்குறேன். அவன் சப்புவான் நல்லா. லாலி வைப்பு இங்க வாடா. தகப்பா, நல்ல அப்பா அவரை கிழிச்சு தராரு. அவன் அழகு. இவன் குச்சி முட்டாயின்னா அப்படி சப்புவான். தகப்பா, குச்சி முட்டையா? ஆமா, கொடுவு. பைத்திய குடும்பத்துல வந்து சேர்ந்துட்டேன். தகப்பா, நான் அப்படி உக்காந்து சாப்பிட்டுமா? நான் எங்கடா போட்டோம்? நீ
ஓங்கிட்டியா? உனக்கு விவரம் போட மாட்டான். பாரு, எல்லாம் சப்பு சப்புறா பாரு. எதை சப்பணுமோ அதை கொடுத்தான். எதை கொடுத்ததும் சப்பிக்கிட்டு உட்காந்து என்ன பண்றா? ஆ. அப்பப்பா என்ன நீ வந்து மாமனாரேன்னு கூப்பிடாத, அப்புறம் மாமான்னு கூப்பிடு. இவ்வளவு நேரம் மாமான்னு தானே கூப்பிட்டுட்டு இருந்தேன். இனிமேல அதையே கடைபிடிச்சிரு. சரிங்க. ஏய் கண்ணு வாடா சப்புனது போது வா. வாடா வாடா. தகப்பா சரிடா. நல்லா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூப்பிடுறியே தகப்பா. சரி இன்னும் கொஞ்சம் இருக்குதா? ஆமா. முழுசா சப்பிட்டு நீங்க போய் ஆக வேண்டியதை பாரு. தகப்பா, நான் மீனாட்சி கிட்ட எல்லாம் எடுத்து சொல்லிருக்கிறேன். அப்பப்போ நான் வந்து கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிருக்கிறேன்டா. நீ ஒன்றும் கவலைப்படாத. அதெல்லாம் நான் இருக்கிறேன், பார்த்துக்கிறேன். நீ போடா. தகப்பா ஏய் மவனே, எனக்கு கிடைக்க வேண்டியவள நீ பிடிச்சிக்கிட்டு இல்லையா? இன்னைக்கு உனக்கு முதல் இரவு பார்க்கறா வாடா உள்ள இல்லைக்கு ஒரு கை. மீனாட்சி, நமக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டு. ஆனா மீனாட்சி, எங்க அப்பன் உன்னையும் கெடுத்துருவான். உன்னை நான் ஃபர்ஸ்ட் நைட் செய்யாதையும் என்னையும் கெடுத்துருவான். அப்படியாப்பட்ட ஆளு மீனாட்சி. நம்ம வா போய் உக்காந்து அதுக்குரிய வேலையை பார்க்கலாமா? வாங்க. மீனாட்சி, மாமா கட்ல ஆடுதே. என்ன மீனாட்சி இது ஆடுது? ஐயோ திரும்பி ஆடுது. இல்ல நான் உட்கார்ந்திருக்கேன். என்ன மீனாட்சி இந்த ஆடு ஆடுது கட்டிலு? மீனாட்சி, என்ன இந்த ஆடு? என்ன குட்டி போட திரியறாரா? அப்படியே உள்ள போது கடிச்சு போடும் மீனாட்சி. ஐயோ உங்களுக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா? ஏ தகப்பா, என்ன நீ தேடிட்டு ஓடியாரா? ஏய் சலக்க போறான்டா, என் மருமகளை கடிச்சு முடிச்சா. ஐயோ ஆமா, அதுக்கு தானே தேடுறேன். இங்கேயாவது பூந்துருக்குமான்னு பாரு. எங்க? ஏ அங்க இங்கதானா ஓடியாந்து? அங்க பூந்து நான் பாத்துக்கிறேன். நீ உன் வேலையை மட்டும் பாக்குறியா? ஐயோ பாத்தியா மீனாட்சி, நான் அப்பதானே சொன்னேன் என் அப்பா ஒரு மாதிரியான ஆளுன்னு. பாத்தியா இங்க பூந்துச்சான்னு. நைஸா பாத்தியா? நம்ம பையன் எப்படி திட்டுறா பாரு கோதாவரி. நீ இருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? ஐயோ மாமா நீங்க அழுதிங்க மாமா. நீங்க அழுதா எனக்கும் அழுகிறக்கையா வருது. ஐயோ கட்டி பிடிக்கிறீங்க அந்த சாப்பியே. மச்சான் தடவுறாரு. மீனாட்சி, எங்க அப்பன் கண்ட இடத்துல தடவுறான் பாத்தியா? ஐயோ நீ ஊட்டின்னு வச்சுக்குவேன் எல்லாமே தடிடுவாரு மீனாட்சி. கோதாவரி பத்தியா நம்ம பையன் மருமகளை தொட்டு பேச விட மாட்டாங்கறா கோதாவரி. நீ இருந்தா இப்படியா இருக்கும்? என்னை எப்படி தடவி பேசுன்னு சொல்லி என்னை எப்படி பாத்துக்குவா? நான் அத்தை மாதிரி உங்களை பாத்துக்கிறேன் மாமா. நீங்க ஏன் இப்ப அழுவுறீங்க? ஐயோ அதுதான் நினைச்சு அழுகுறேன். அத்தையை நினைச்சுக்கிட்டேன் உன்னை பார்த்ததும். நானே உங்களை குமிஞ்சுதான் பார்க்கணும். மீனாட்சி, நீ என் அப்பனை நம்பாத. என் அம்மா கோதாவரியை நினைச்சுக்கிட்டு உன்னை நீவி எல்லாம் பார்த்துருவாரு மீனாட்சி. பாருங்க, அவங்க எப்படி உங்களை வச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி நானும் உங்களை வச்சுக்கிறேன். சரி மீனாட்சி, நீ சொன்னா சரி. ஐயோ மீனாட்சி, எழுத்துதெல்லாம் பாலுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. எங்க அப்பன் சரியான ஆளு. இங்க பாரு, ஊசி நுழையாத இடத்துல கூட நல்லா நுழைஞ்சு பாத்துருவாரு தெரியுமா? ஐயோ ஏன் இப்படி மாமாவை திட்டுறீங்க மச்சான்? அதான் திட்டாதீங்க. அவர் ரொம்ப தயவு செஞ்சு அழுவாதையா. அவர் ரொம்ப நல்ல
சாவடிக்கிற ஐயோ மீனாட்சி, நீ அழுவுறியா இல்ல ஆனந்த கண்ணீர் விடுறியான்னு எனக்கே தெரியல. ஆமா மீனாட்சி, மீனாட்சி நடந்ததெல்லாம் இருக்கட்டும். நீங்க பாரு மீனாட்சி, நீங்க அப்பனை மட்டும் நீ நம்பி போடாத. திரும்ப திரும்ப ஏன் மச்சான் அதே சொல்றீங்க? பாருங்க அப்பாவி மூஞ்சி, இப்ப மீச கூட ஒழுங்கா விட்டுட்டு வரல. ஐயோ மீனாட்சி, நீ வேற என் அப்பனுக்கு மீசை தான் நிறைச்சிருக்கு, ஆனா ஆசை நிறைக்கவே இல்ல. அது பார்த்த பம்படிக்குது வாய். பம்படிக்குத பத்தியா? கண்ணா, நானு மீனாட்சி கிட்ட எல்லாம் எடுத்து சொல்றேன். புது செருப்பு கொஞ்சம் கடிக்கும், அப்படி இப்படின்னு தானே இருக்கும். அது சரி பண்றா, போடா. தகப்பா, ஏன் நான் தான் கல்யாணம் பண்ணிட்டேன், என் பொண்டாட்டி உனக்கு மாதிரியே நடிக்கிறா பாரு. மருமகடா எனக்கு அது அப்படியெல்லாம் சொல்லாதடா. மீனாட்சி கண்ணு, நீ கொஞ்சம் நிதானமா சாமி என் கூடயே இரு சாமி. எங்க அப்பன் லெவல் பண்ணி விடுவார் மீனாட்சி. குலுங்குது இடுப்புதான், பேர் என்ன? எப்பா தழும்புப்பா. ரெட்டச்சட குருவமா, குலுங்குற பருவமா, எட்டு வச்சு நடந்துட்டா மனசு தாங்குமா? பசிக்கிற நேரமா பாத்திரத்தில் என்னம்மா? குருவமா, குங்குற பருவமா, எட்டு வச்சு நடந்துட்டா மனசு தாங்குமா? அக்கரைக்கும் இக்கரைக்கும் அத்தா என்ன தூக்குறியே, சக்கரைய சக்கரைய ரத்தாக்குள்ள ஏத்துறியே. மனசு கொடுத்த பிறகு என்ன மறக்க நினைப்பியா? அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆசை தீர அணைச்சிக்கோ. ரட்சச்சட குருவமா, குலுங்குற பருவமா, எட்டு வச்சு நடந்துட்டா மனசு தாங்குமா? முத்தெடுத்த முத்தத்தை நீ முத்தி வைக்க சொல்லுறியே. சேல வாரா என்ன முடிச்சு போட்டுக்கோ. பட்டியலிய நடி இருக்கு கதவை சாத்துக்கா. பருவமா, குங்குற பருவமா, எட்டு வச்சு நடந்துட்டா மனசு தாங்குமா? பசிக்கிற நேரமா பாத்திரத்தில் என்னம்மா? வச்சிருக்க வஞ்சிர மீன் குழம்புமா?
சொர்க்கத்துக்கு போயிட்டாரா? மாமா என்ன மாமா ஆச்சு உனக்கு? மீனாட்சி வந்துட்டியா? வந்துட்டேன். தலைய ஒரே வழியா வலிக்குது மீனாட்சி, கொதிக்குது மீனாட்சி, தொட்டு பாரு. கொதிக்குதான். நல்லா தடை விடு. உட்காரு மாமா, சேர்ல உட்காரு, தடை விடுறேன். வேற கோழிக்கறி குழம்பு கொதிக்குது திரும்ப, கோழிக்கறி குழம்பு கொதிக்குது திரும்ப, இத்தலவாழ இலை போடவா மன்மதரே தனியாக பரிமாற. ஐயோ ஏண்டி? ஏய் என்னாடி எனக்கு முன்னாடி இந்த நீவுறிய? அப்ப நான் இல்லாத போது நீ என்னெல்லாம் நீவுவ? அட கூறுகட்ட மச்சான், அவருக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னாரு, அதனாலதான் நீவி விட்டேன். தப்பே இல்லடி, தப்பே இல்ல. நீ நல்லா வலுவா நீவு. என் அப்பனும் நல்லா காட்டிக்கிட்டே இருப்பான் நீவுறத. என்ன ஆளு தெரியுமா? ஏப்பா உனக்குதான் அறிவில்ல? நீ எங்க இருக்கிற? ஐயோ நம்ம பையன் எப்படி வலிக்குதியா? உடம்பு சரியில்லை, அதுக்கு தலையை பிடிச்சி விட்டதுக்கு இப்படி திட்டுறாரு. என்ன கோதாவரி எல்லையை கூட்டிக்கிட்டு போயிரு. ஆல்ரெடி அப்படிதான் இருக்கீங்க, சும்மா இருங்க. வாங்க இப்படி. அடியே அவரு தலை வலிக்குதுன்னு இதுக்கெல்லாம் நீங்க சந்தேகப்பட்ட எப்படி மச்சான்? மீனாட்சி, நான் சந்தேகப்படுறேன்னு நான் சொல்லல. என் அப்ப வேலையே அதுதான் நான் சொல்றேன். ஐயோ கோதாவரி, ஐயோ பாத்தியாலமா பையன். நீ எங்க கோதாவரி இருக்கிற? ஐயோ சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியா? ரெண்டுக்குமே போறேன். மீனாட்சி வேணாம் மீனாட்சி. எங்க அப்பன் தலையை காட்டுவாப்புல, அப்புறம் இடுப்ப காட்டுவாப்புல, ஐயோ அப்புறம் கீழே காலியும் காட்டுவாப்புல. ஏண்டா மீனாட்சி என்னடா சொன்னா? மாமியா பாத்துக்கிற மாதிரியே நான் பாத்துக்கிறேன், அத்தையாட்டமே நான் பாத்துக்கிறேன் மாமனு சொல்லிச்ச. அதுக்கு தானா புடிச்சு விட சொன்னேன். அது தப்பா? தப்பே இல்ல, தப்பே இல்ல. நான் முன்னே சொல்லிவிட்டேன் நானு. அப்புறம் என்ன மாமா சந்தேகப்பட்டுட்டு இருக்க? ஐயோ நான் வேற மச்சான் மாமான்னு கன்ஃபியூஸ் ஆவறேன். பாவம். வேண்டாம் மீனாட்சி, எங்க அப்ப அப்படி ஒரு ஆளு மீனாட்சி. கோதாவரி சொல்லு. ஐயோ கோதாவரி, கேட்டியா அந்த கூத்த? ஐயோ பாரு கோதாவரி. மச்சான் இங்க வா. ஓ அப்பாவை நீ ஏன் இப்பெல்லாம் சந்தேகப்படலாமா மச்சான்? என் அப்ப நல்லா பத்தி வச்சிருவாரு மீனாட்சி, உனக்கும் எனக்கும். எக்கு தப்பா பேசி. ஐயோ ஏன் பொண்டாட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு. அதே மாதிரி நீ இருக்கிற அழகா கோதாவரி கோதாவரின்னு உன்னை கோணல் மானலா பண்ணி விடுவாரு. தலைவலி சரியா போச்சா மாமா? இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வலிக்குது மீனாட்சி. கொஞ்சம் அதுக்குள்ளதான் அவன் வந்துட்டான. நீங்களே இழுத்து சர்ச்சு போயிடுறீங்க. மீனாட்சி நீங்க வெளில போக சொல்றேன். நான் மாமாட்ட தனியா பேசுறேன். பாரு மீனாட்சி, லெவல் பண்ணி பேசிக்க மீனாட்சி. நான் வரேன். உட்காருங்க. அங்கதான் போடணுமா சேர்? அங்க போட்டு ஆவாதா? போயிருங்க ஸ்டேஜ் கீழே. கோழிக்கறி குழம்பு கொதிக்குது திரும்ப, கோழிக்கறி குழம்பு கொதிக்குது திரும்ப, இத்தலவாழ இலை போடவா. என்ன மாமா குட்டி போட்டு மோனாட்ட திரிஞ்சிட்டு இருக்க? மாமா டைலாக் கேட்க போறியா? மீனாட்சி, மீனாட்சி தெரியல.
நான் மறந்தே போயிட்டேன். என் பொண்டாட்டி கோதாவரிக்கு ஆ. லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆறா. அதுதான் உனக்கு பிடிக்குமான்னு கேட்கலான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். உனக்கு லட்டு பிடிக்கும்ல? மாமா நீ ஆசையா எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன் மாமா. அடாடாடாடா. இரு, ஒரு 2 நிமிஷம்ல போய் லட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கேயே நில்லு. ஏய் இங்க வா மீனாட்சி. பத்தியா மீனாட்சி, என் அப்பங்காரன் உன்னை கணக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டான் பத்தியா? இங்க பாரு, இப்ப லட்டு வாங்கிட்டு வரேன்னு சொன்னாப்புல இல்ல, அந்த லட்டை நான் வாங்கி பாத்துக்கிறேன். நீ உள்ள போ, நீ பாத்துக்கிறேன். பார்த்து மெயின்டைன் பண்ணு. மீனாட்சி, இந்தா உனக்கு. அடாடாடாடா. மாமா லட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்களா மாமா? இந்தா மீனாட்சி, உனக்கு லட்டுன்னா மாமா என்ன மாமா நீ வாங்கிட்டு வந்த லட்டு இடிக்குது? ஐயோ, வா உடையும், வா தடுக்கும், வா மிடுக்கும், என்னை எங்கேயோ கொண்டு போகுது மீனாட்சி. மீனாட்சி, ஐயோ, அம்மா, இல்ல, 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 மீனாட்சி, இந்த தகப்பா, என் பொண்டாட்டிய நீ என்ன கணக்கு பண்றதுக்கு நீ ரெடி ஆயிட்ட. எங்க என் பொண்டாட்டி மீனாட்சி? மீனாட்சி, இல்லடா, உனக்கு லட்டு குடிக்க முடியாதா கொடுத்தேன். என் பொண்டாட்டி ஏமாத்தி லட்டு கொடுக்குறேன்னு சொல்ல அல்வா கொடுக்க ஆரம்பிச்சிட்டா இருந்தாலும். கோதாவரி, நீ எங்க இருக்கிற? இப்ப நம்ம பையன் என்ன சொல்ற? கோதாவரி, ஐயோ, கோதாவரி என்ன? என் பொண்டாட்டி தான் நினைச்சுக்கிட்டேன். உன்னை பார்க்கும் போதுதான் என் பொண்டாட்டி நினைப்பே வருது. வருதா? எனக்கு வயசு வந்துரும் போல. அவன சொல்லுவேன். மீனாட்சி, மாமா நான் அப்ப இருந்தே சொல்லிட்டு இருந்தேன்ல, ஆமா. உன்னை கணக்கு பண்றான்னு. ஏன் அப்பன் நல்ல சரியான ஆளு கணக்கு பண்றதுல. ஏன் மீனாட்சி, என்ன இந்த நான் பொம்பளை வேஷம் போட்டுட்டு வந்ததுல இப்படி பிடிக்கிறான், அப்படி பிடிக்கிறான், இப்படி பிடிக்கிறான். நீ என்ன பிடிக்கிற? ஆமா மீனாட்சி, இந்த வேலை பண்றாவுல மீனாட்சி. மீனாட்சி, இவரை விடக்கூடாது, கயிறால போட்டு கட்டி வை மீனாட்சி. நல்லா வலுவா கட்டு மீனாட்சி. நானே கட்டுட்டா? ஆமா. வேணாண்டா கோதாவரி. ஐயோ, கோதாவரி என்ன பண்றாங்கன்னு. ஐயோ மீனாட்சி, இடுப்பே ஒடிகிற அளவுக்கு கட்டு மீனாட்சி. மீனாட்சி, 4 நாளைக்கு சோறு தண்ணி இல்லாம பட்டினி போடணும் கிளவுன. வேணாண்டா, நீ விடுறா, பண்ண மேல இந்த மாதிரி பண்ண மாட்டேனாட்டே. உங்க மீனாட்சி, உங்க அம்மா நினைப்பு வந்துருச்சுடா எனக்கு. விடுறான்னு சொல்லி இவர் விட்டுடுவாரு மீனாட்சி. நீ ஜாக்கிரதையாயிரு. உங்க ஆமா, கட்டிட்டேன் மாமா. கட்டிட்டுல. கட்டிட்டேன். ஆமா மீனாட்சி, என்னால இந்த வேஷம் போட்டு மீனாட்சி, மீனாட்சி முடியல. இங்க பாரு, அப்புறம் நம்ம பாத்துக்கிறோம் போல ஒன்னா இருந்ததை சொல்லி விடுவேன். என்னது? நான் பாத்ரூம்ல கூட ஒண்ணா இருந்தேனா? ஆமா மாமா என்ன பேசுற? ஆமா, நீ குளிக்கிறப்ப சோப்பு எடுத்துட்டு வா மாமான்னு கூப்பிட்ட, நான் எடுத்தாந்து கொடுத்தேன். நீ அரைக்குறையா பாவாடையை கட்டிட்டு நின்ன. சோப்பை கொடுக்கல நடுவி போச்சு சோப்பு, அது பாவாடையும் நடுவி போச்சு. தொடையிற இந்த மச்சத்தை நான் பார்த்துட்டேன். பத்தியா மீனாட்சி? போய் சொல்றாரு. இல்ல நான் வந்திருக்குது பத்தியா மீனாட்சி? அது தொடையில ஒரு ரூபா அளவுக்கு மச்சம் இருக்குதுடா. பாத்துட்டியா? பார்த்துட்டா. அதை மட்டும் தான் பாத்தியா இல்ல எல்லாம் பாத்துட்டியா? எல்லாமே நான் பார்த்தேன். ஐயோ 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 ஐயோ, வலிக்குது, எனக்கே வலிக்குது. ஏன் மீனாட்சி? மாமா
ஏன் மீனாட்சி ஆ. நீ ஏப்புல அப்படி காட்டுன நான் எங்க காட்டலாமா? காட்டுனேன்? பாவாடை அவரை வச்சு இழுத்து கட்டிட்டேன். அந்த ஆள் பொய் சொல்றாப்புல. இல்லடா கண்ணு. போய் அவரு கோதாவரி பார்த்துட்டார் கனவுல. உங்க அம்மா கோதாவரி மேல சத்தியமா பார்த்துட்டா. அதை சத்தியம் பண்ணி அமுச்சு விட்டி. அப்புறம் என்ன மாமா? மீனாட்சி, கிட்ட வா. எங்க அம்மா கோதாவரின்னு இவரு கோளாறு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆ? இந்த ஆளை தனியா பட்டினி போட்டு முடிச்சிடலாம். வா நாம போலாம். கோதாவரி நம்ம பையன் எப்படி என்ன திட்டிட்டு போறான் பாரு நீயே. இன்னும் உள்ள வரலையா? சலக்கு சதிக சேல சலக்கு சலக்கு பலக்கு பலக்கு பக்கம் வந்தா பலக்கு பலக்கு வரத்து குளிர்னா என்னை எடுத்து போத்திக்கோ மாமன் தோளுல மச்சம் போல ஒட்டிக்கோ அடட அல்வா துண்டு கிட்டுப்பு கிட்டுப்பு அழகா பத்தி கிச்சி நெருப்பு சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு வெலக்கு வெலக்கு விக்கோ வந்தா வெலக்கு வெலக்கு அடியே மெட்டிக்க தாங்க காமத்தான் தலையே வெடிச்சிருச்சு வெகு நேரம்தான் வரப்பில் உன்னை பார்த்த மறுவேளைதா இடுப்பில் நிற்காதையா என் சேலைதா காலையிலும் காட்சி வந்து சாத்தி கடி கதவத்தான் கட்டிலுக்கு கால் வரிச்ச கட்டாந்தர படுக்கதான் உடம்பு முழுக்க இப்போ ஒரு ரயில ஓடுது மச்சான் வளைச்சு நடுக்க சொல்லி என் வளையல் கிஞ்சது மச்சான் அடடா அல்வா துண்டு எடுத்து போங்கிடுப்பு அழகா பத்தி கிச்சி நெருப்பு கிழப்பு சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு பெலக்கு பெலக்கு பக்கம் வந்தா பெலக்கு பெலக்கு கிழக்கே வெளுக்காம இருந்தால் என்ன இரவே முடியாமல் தொடர்ந்தால் என்ன குடையை பிடிக்காமல் நனைஞ்சால் என்ன படுக்க சுருட்டாம கிடந்தால் என்ன மகளில் பாய் விரிச்சா வாசி வந்தா மசக்கதா அத்தங்கர அரசமர சுத்த வேண்டாம் ஜாலிதான் உனக்குள் விழுந்த பின்னே நான் எனக்குள் எழுந்ததென்ன விளக்கு அழிஞ்ச பின்னே ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதென்ன அடடா அல்வா துண்டு எடுத்து போங்கிடுப்பு அழகா பத்தி கிச்சி நெருப்பு தூள் கிளப்பு சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு பெலக்கு பெலக்கு பக்கம் வந்தா பெலக்கு பெலக்கு எனக்கு குளிர்னா உன்னை எடுத்து போத்துவேன் மாமன் தோளிலே மச்சம் போல மாறுவேன் அடடா அல்வா துண்டு எடுத்து போங்கிடுப்பு அழகா பத்தி கிச்சன் நெருப்பு தூள் கிளப்பு சலக்கு சலக்கு சதிக சேல சலக்கு சலக்கு பெலக்கு பெலக்கு பக்கம் வந்தா பெலக்கு பெலக்கு ஈயம் பித்தாளைக்கு பேர் அடிக்கிறது, ஜாமானத்துக்கெல்லாம் ஓட்ட அடைக்கிறது, அடி தகடு போடுறது. எம்மா எம்மா யாரும்மா வீட்டுல? யாரியா நீ? இங்க எதுக்கு வந்த? அம்மா உங்ககிட்ட ஏதாவது சாமான் இருந்தா கொடுங்கம்மா, நான் பேர் அடிச்சு தர்றேன். ஆமா, பேர் அடிப்பியா? என்ன பேர் அடிப்ப? நீ உங்ககிட்ட இருக்கிற சாமானத்தை கொடுத்தீங்கன்னா நான் என்ன பேர் சொல்லி அடிச்சு கொடுப்பேம்மா.
ஆமா, என்னைய இந்த வேலையெல்லாம் செய்யற? எந்த வேலைன்னா என்னம்மா, தொலைக்கிறதுக்கு எந்த வேலைன்னா என்ன, எது வேணாலும் செய்வேன். பாத்திரத்தை எடுத்தா நான் ஓட்டையும் அடிப்பேன், அடித்தகடும் போடுவேன். ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே. ஆளு தான் கொஞ்சம் அப்படி. நீ படுத்து பாரு, குடுத்து பாரு, அப்புறம் சொல்லுவேன் நீயே. யோ, உடம்பு எப்படி இருக்குது? என் உடம்ப கேட்கல, ஓ உடம்ப கேட்டேன். என் உடம்பு நல்லாதாமா இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற பாத்திரம் ஈயமா பித்தாளையா? என்கிட்ட இருக்கிறது பித்தாளை. அதை கொஞ்சம் காட்ட பாக்குறேன். இருக்குதா? ஆமா, உள்ளதான் இருக்கு. இப்பதான் பாத்துட்டு வந்தேன். சரி. நீ என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாது. வேலை சுத்தமா இருந்தா எனக்கு போதும். சுத்தமா இருக்கும். சைஸ பார்த்து தான் ரேட்டு பேசுவேன், அதுக்கு தான் கேட்டேன். ரேட்டு பேசுவியா? ரேட் எவ்வளவுன்னு சொல்லு. எனக்கு ஓட்டெல்லாம் கிளீனா அடிச்சு கொடுத்தீங்கன்னா போதும். வேலை சுத்தமா இருக்கும். சாமானத்தை பார்த்தாதாமா ரேட்டு பேச முடியும். அப்படியா? பார்த்தாதான் பேசுவியா? எப்படிமா பண்ண? என்ன எப்படிமா கண்ணு? யாராவன் ஆள் இல்லாத வீட்டுல இவன் வந்து என்னமோ ஒடுக்க எடுக்கிறாங்கிறான், தாடியை வச்சுட்டு இருக்கிறான். பெருசா பாக்கியராஜ் மாதிரி கண்ணாடியை போட்டிருக்கான் அந்த ஆளு. ஏப்படா மீனாட்சி, யார் இந்த கிழவன்? அவரா மச்சான், ஏதோ பாத்திரத்துக்கு ஓட்ட அடைப்பேன் அது அடைப்பேன்னு வந்திருக்காரு. சரி, அதான் நான் என்கிட்ட இருக்கிற பாத்திரத்தை ஏதாவது கேட்டாரு. ஏப்பல நானும் தான் யார் இல்லாத போது இந்த தட்டு தட்டுறேன், எனக்கு நீ மைய மாட்டுங்கிற. அந்த கிழவன் தட்டுறங்கிறான், நீ அந்த ஆள்கிட்ட கொடுக்குறங்கிற. மச்சான், நீ தான் உருப்படியா வேலை செய்ய மாட்டேங்கிற. அதான் அந்த ஆளாவது வேலை செய்யட்டுமேன்னு சரி ரேட்டு பேசிட்டு இருந்தேன். அங்க பாரு, அந்த ஆள் என்ன வேலை செய்வார் பாரு, வேணும்னா. பார்த்தா தெரியுது வயசான ஆளு. முட்டி போட்டு அந்த ஆளு எவ்வளோ தட்டுவார். தட்டுவாரு. எனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன்னா அதுக்குள்ள அவன் வந்து கெடுக்க பார்க்குறான். பாரு மீனாட்சி, அந்த ஆளு பத்தியா உன்னை மவராசின்னு தொட்டு பார்க்கறான். இப்படிலாம் நீ விட்டு கொடுக்காத மீனாட்சி. என்ன பிடிக்கல, ஆனா அந்த கிழவன் தொட்டு பார்க்கறத நீ இப்போ விட்டு கொடுக்குற. புடிச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். பாத்திரம் அடிக்க ஓட்ட அடிக்க வந்தவர்கிட்ட என்ன மச்சான் இது? ஐயோ மீனாட்சி, நீ தொட்டு பார்ப்பான், அடுத்து புடிச்சு பார்ப்பான், அப்புறம் குடும்பமே நடத்துவான். மீனாட்சி இரு, அந்த கிழவன் யாருன்னு நான் செக் பண்றேன். மீனாட்சி இங்க பாருடி, என் தகப்பண்டி மீனாட்சி. மாமா, தகப்பனுக்கு ஜவுரி விக்கி இருந்துச்சு, அதையும் சேர்த்து கழட்டிட்டேன். ஐயோ, எல்லாம் வந்துருச்சா? ஐயோ மாமா, ஸ்பீக்கர் கிட்ட ஒட்டாத, அது சவுண்ட் வந்துச்சுன்னா பறந்து போயிடும். ஏய் தகப்பா, நீ இங்க வா. அவங்க ஏதாவது பாட்டு போட்டு போறவங்க பறந்துடும். ஆல்ரெடி அப்படிதான். ஏன் மீனாட்சி, என் அப்பம் பத்தியா மீனாட்சி? ஐயோ, சுத்தி வெயிட்டா இருக்க போது, வாங்க மாமா. தகப்பா, இந்த சுத்தி வேண்டாம், விட்டுடியா, உன்னால முடியாது. பத்தியா மீனாட்சி? என்ன மாமா இது கோலம் இப்படி? கணக்கு பண்றதுதான் மீனாட்சி இந்த கோலம். கணக்காகிட்டு கணக்கு பக்கி பாக்குறேன். ஊர்ல யாராவது எல்லாமே வந்துச்சு. அந்த மீசியை ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்கேன். இனிமேலு மச்சான் ஊத்துட அந்த மீசியை. நீங்களாவது சந்தோஷமா இருக்கடா. ஏய் தகப்பா, யாராவது தகப்பன் ஒரு மருமூல இப்படி கணக்கு பண்ணது உண்டா? ஐயா, ஊரு உலகத்துல நடந்தது உண்டா? கோதாவரி பண்ணி கோதாவரி பத்தியா? ஐயோ பாரு கோதாவரி, நினைச்சு மாமன் எப்படி கோதாவரி நீ இந்த ஆளு கணக்கு பண்ண ஆரம்பிக்கிறான். மீனாட்சி என்ன இல்ல என்ன ஒண்ணு இல்லம்மா, நீங்க சந்தோஷமா இருங்க, நான் போயிட்டு வரேன். நாங்க சந்தோஷமா இருப்போம், நீங்க போங்க. காரத்தோட சமைச்சு வச்ச மாமா, சமைச்சு வச்ச கண்ணங்கத்த மீனு வாங்கி புள்ள மீனு வாங்கி சமைச்சு வச்ச மாமா, சமைச்சு வச்ச கொதிக்குது, அது கொதிக்குது, கருணை கொதிக்குது.
கொதிக்குது அது கொதிக்குது குக்கர்ல கொதிக்குது கொதிக்குது அது கொதிக்குது குழம்புக்குள்ள கொதிக்குது ஓடுது அது ஓடுது வளைய தேடி ஓடுது ஓடுது அது ஓடுது வளைய தேடி ஓடுது தேடுது அது தேடுது சொடியத்தான் தேடுது அச்சு வெள்ளம் பச்சரிசை விட்டு பச்சரிசை பச்சரிசை பல்வரிசை விட்டு பல்வரிசை மாங்கத்தப்ப மத்தியில குட்டி மத்தியில எங்க ரெண்டு காய்ச்சி வைக்க குட்டி காய்ச்சி வைக்க ரவிக்கவுக்கு வாங்கித்தார புள்ள வாங்கித்தார குத்து மாமா குத்துதான் தமிழ குத்துனா குத்து மாமா குத்துதான் தமிழ குத்துனா பயமட்ட இருக்குத கட்டி முத்தம் தரணி